பைரவா பைரவா நீங்களா பைரவா அந்த பக்கம் ரைட்டு ஆனால் அம்பர்னு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. மைலேஜ் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி பைரவா கபடி குழு அழகாபுரி. பாண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் டி அணிக்கும் ஆனந்த் பிரதர்ஸ் நடைபெற்ற போட்டியில் ஆனந்த் பிரதர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். மைலேஜ் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி அதனை ஏற்று பைரவா கபடி குழு அழகாபுரி இரண்டு அணியினரும் களத்தில் இறங்கிவிட்டார்கள். இந்த போட்டிக்கு நடுவார் எங்கள் முத்துராஜ். கேஎஸ்சி களக்காடு அணியினர் இறங்காததால் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய ஹரி பிரதர் சிவகாசி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. கேஎஸ்சி அணியினரை கிராஸ் செய்து ஹரி பிரதர்ஸ் அணியினர் சிவகாசி வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டா இருக்கும் தம்பி, போட்டா இருக்கிற வரைக்கும் நில்லுங்க. கேஎஃப்சி அணியின் களக்காடு இறங்காததால் ஹரி பிரதர் சிவகாசி அணியினரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மைலேஜ் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி பைரவா கபடி குழு அழகாபுரி இரண்டு அணியினருக்கும் விளையாட்டு தொடங்கியுள்ளது. இந்த விளையாட்டின் நடுவர் நமது முத்துராஜ் அவர்கள். எவன்டாவே கால் அடுங்க தள்ளி விடுவா. ஆனுவல் பாய்ஸ் பசுவந்தனை முஸ்லிம் பள்ளி சிவகாசி இரண்டு அணியிலும் தயார் நிலையில் உள்ளோம். அருமையான பிடி அருமையான பிடி. ஆனவல் பாய்ஸ் பசுவந்தனை அதனை எதிர்த்து முஸ்லிம் பள்ளி சிவகாசி. வந்து ஆனவல் பாய்ஸ் பசுவந்தனை அதனை எதிர்த்து முஸ்லிம் பள்ளி சிவகாசி. ஹரிபிரதர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. கேஎஃப்சி அணி களக்காடு இறங்காததால் ஹரிபிரதர்ஸ் சிவகாசி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுவல் பாய்ஸ் பசுவந்தனை முஸ்லிம் பள்ளி சிவகாசி. அனுவல் பாய்ஸ் பசுவந்தனை அதனை எதிர்த்து ஆட வேண்டிய முஸ்லிம் பள்ளி சிவகாசி. ஒரு புள்ளி.
ஈசு கூப்பிடுறா லே போனஸ் சார்ஜா லே தேவா உசார் ஆடுறா தேவா லே எப்படி போனியா பாரு சூப்பர் முப்பிடாத அணி வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த அணிக்கு வாழ்த்துக்கள். ஆனவல் பாய்ஸ் பசுந்தனை அதனை எதிர்த்து ஆட வேண்டிய முஸ்லீம் பள்ளி சிவகாசி. ஆனவல் பாய்ஸ் வந்தீங்களா தம்பி? வெயிட் பார்த்தீங்களா? வெயிட் பார்த்தீங்களா? அந்த கிரௌண்ட் எந்த கிரௌண்ட் இருக்கு அந்த கிரௌண்ட் வந்து வருங்களா தம்பி? காலையான கிரௌண்ட்ல அந்த கிரௌண்டு போகணும். அந்த டீம் இப்போ வந்து வெளியே போயிடும். ஆனவல் பாய்ஸ் வந்துவிட்டதால் அதனை எதிர்த்து ஆட வேண்டிய முஸ்லீம் பள்ளி அணி சிவகாசி. ஆடுகளம் 2-இல் இறங்குவோம். ஆடுகளம் 2-இல் அடுத்து நடக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டி ஆனுவல் பாய்ஸ் பசுந்தனை அதனை எதிர்த்து முஸ்லீம் பள்ளி சிவகாசி. 2 அணிகளும் உடனடியாக களத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூணில் நடுவர் பணியாற்றிக் கொண்டிருப்பது எங்கள் பிஆர்சி அணியின் முத்துராஜ் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பள்ளிக்கு அவர் நடுவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். மற்ற முத்துராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அனுவல் பாய்ஸ் இறங்கிவிட்டதால் ஆடுகளம் 2-இல் முஸ்லீம் பள்ளி சிவகாசி உடனடியாக களத்தில் இறங்கும். ஆனுவல் பாய்ஸ் பசுந்தனை இறங்கி வெகு நேரமாகிவிட்டதால் அதனை எதிர்த்து முஸ்லீம் பள்ளி சிவகாசி வந்துட்டீங்களா தம்பி? முஸ்லீம் பள்ளி தம்பி எந்த டீம் நீங்க? தமிழா கை விட்டுறாதா தமிழா தள்ளிடுறா அருமையான அருமையான Salamun Banjus. Mana selawa? Kecil. Last 5 minutes. டப்பால பாரு நாண்டாதியா
ஆமாண்ணே 11 முங்குச்சோறு வீம்புக்குனே விடுவேன் பாண்டி வர வைக்கிறதுக்காக. இந்த 1 நிமிஷம் போதும். Last 3 minutes. தம்பி அந்த வெற்றி பெற்ற அணிங்களா டீம் பேர் என்னப்பா மயிலை டைம் இல்லடா ஒரு பாயிண்ட் நீடி Last 2 minutes. போனஸ் போட்டோட கவலையப்படாது. இப்போ அந்த ஜிபேல பதிவு பண்ண அணியை வந்து பதிவு செஞ்சுக்கோங்கப்பா. பதிவு செய்யாத அணியை வந்து பதிவு பண்ணுங்க. ஜிபேயில் பதிவு செய்திருந்தாலும் நேரடியாக ஒரு முறை வந்து பதிவு செய்து கொள்ளவும். பதியாத அணி வந்து பதிவு செய்துக்கோங்க. டச் கொடுக்காதீங்கடா. டச் போட்டா போச்சு அவ்வளவுதான். போனஸ் கிடையாது. 1 பாயிண்ட். போனஸ் கிடையாது. போனஸ் வீடியோ எடுக்காம அதான் வாங்கடா ஜெயிச்சாங்க வாங்க போங்க. அவளதான் குத்திரியா பயப்படாத வா. டை தொட்றா. எதுக்கு ஒரு தடவை குத்திக்கடா. போனஸ் அவ்வளவுதான். லாஸ்ட் ரீடா. டச் கொடுக்காதடா. டச் கராதீடா. விட்டானா சோலி முடிஞ்சு. அப்புறம் இதுதே கோல்டன் ரைட். போச்சுடா விட்டாடா போடா. ரைட் போமா. ரைட் போடா. ஏன்டா நீ வேமா போடா நம்பற. அவளதான் முடிஞ்சிச்சு. அவனோட 17